Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த Tubebuddy tutorial தான் பார்க்க போறோம். நாம இது முன்னாடி போன வீடியோஸ்ல எல்லாமே Tubebuddy பத்தி நம்ம சொல்லிருப்போம். அதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றத சொல்லிருப்போம். பட் இந்த வீடியோல அந்த Tubebuddy நம்ம எப்படி ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணலாம். பிகினரா ஒருத்தர் YouTubeல வரும்போது அவங்களுக்கான சிறந்த டூல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த Tubebuddy டூல் தான். இந்த Tubebuddy டூலை வச்சு அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த Tubebuddy பத்தி ஒரு கிளியரான கிளாரிஃபிகேஷனோட இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். சோ மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சோ நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நாம இந்த Tubebuddy எக்ஸ்டென்ஷன் பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம வீடியோ கீழ ஆல்ரெடி நான் Tubebuddy எக்ஸ்டென்ஷனோட லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஃப்ரீ நவுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டால் ஃப்ரீ நவ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம யூடியூப் நம்ம எந்த ஜிமெயில் ஐடியோட ஓப்பன் பண்ணியிருந்தோமோ அந்த ஜிமெயில் ஐடியை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஃபுல் ஆக்சஸ் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த Tubebuddy குரோம்ல ஆட் பண்ணலாமான்னு கேக்குது. நீங்க குரோம் அல்லது மொசில்லா ஃபயர்பாக்ஸ் நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி தான் கேட்கும். சோ ஆட் குரோம் கொடுத்துருங்க. ஆட் குரோம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷனை நான் குரோம்ல ஆட் பண்ணட்டுமான்னு கேக்குது. அதுக்கு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்த உடனே ஃபுல்லா செக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிமூவ்ன்ற ஆப்ஷன் வந்துரும். அதாவது நாங்க எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், Tubebuddy குரோமோட ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கூகுள் சைன் இன் பண்ண சொல்லும். கீழே பாருங்க, இங்க கிரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சைன் இன் பண்ணுங்க. ஆல்ரெடி சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கும். பட் நீங்க சைன் இன் பண்ணாதால சைன் அப் காட்டுது. இந்த இடத்துல பாருங்க கூகுள் சைன் இன் காட்டுது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க யூடியூப் சேனல் எந்த ஜிமெயிலோட கனெக்ட் பண்ணிருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியை இங்க கொடுங்க. இப்போ பார்த்தோம்னா நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு ஐடி கொடுத்துறேன். ஓகே, நான் ஒரு ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இது ப்ராசஸ் பண்ணிட்டு உள்ள போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க Tubebuddy அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் யூடியூப்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஜிமெயிலோட கனெக்ட் பண்ண உடனே எனக்கு Tubebuddy அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே இந்த அக்கௌண்ட்டை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நாம யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க Tubebuddy சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் கீழே பக்கத்துல பாருங்க சைன் இன் ரிக்யூர்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நாம இந்த இடத்துல நம்ம சைன் இன் பண்ணணும். நம்ம Tubebuddy அக்கௌண்ட்ல கீழே பாத்தீங்கன்னா ஆட் சேனல் இருக்கும். நம்ம இந்த இடத்துல கூட கிளிக் பண்ணி நம்ம சேனல் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நாம ஒரு ஜிமெயில் ஐடியை வச்சு நம்ம 10 சேனல் 5 சேனல் கூட ஓபன் பண்ணிடலாம். அதனால அந்த இமெயில் ஐடியில நீங்க எந்த சேனல் நீங்க வெரிஃபை பண்ண விரும்புறீங்கன்னு கேக்குது. நீங்க இந்த இடத்துல ஆட் சேனல் கொடுத்து கூட உங்களுடைய பிராண்ட்ல இருக்க ஏதாவது ஒரு சேனல் கூட கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல அதோட மெயில் ஐடி போட்டு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்துடும். சோ அந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, இங்க டைரக்டா நீங்க இங்க சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த சைன் இன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சைன் இன் வித் யூடியூப்னு காட்டுது. இதை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இது உள்ள போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சைன் இன் ரிக்யூட் இந்த ஆப்ஷனே இருக்காது. அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் இந்த வெறும் அந்த ஐகான் மட்டும் தான் காட்டும். ஓகே, திருப்பியும் உங்களுக்கு ஜிமெயில் ஐடி வெரிஃபை பண்ண சொல்லுது. நீங்க ஜிமெயிலை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபுல் ஆக்சஸ் நாங்க பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேக்குது. அதாவது நம்ம சேனலுக்குள்ள நம்மளுடைய நிறை குறைகள் என்னவோ அதை அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சேனல்ல எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுப்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த ஆக்சஸ் கேக்குறாங்க. இது எஸ் கொடுத்துருங்க. பெரிய பெரிய சேனல் எல்லாமே இதுல எஸ் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. சோ அதனால நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நான் இந்த மாதிரி தான் அலோ கொடுத்து என்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா நான் அனலைஸ் பண்ணி இருக்கேன். சோ அதே மாதிரி நீங்களும் கொடுத்து பண்ணுங்க. பிகினரா வரவங்களுக்கு எல்லாமே யூஸ் தான் இது. அதனால இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டா கண்டிப்பா வராது. அவங்க அஃபிஷியல் பார்ட்னர்ன்றதால நம்ம தைரியமா இறங்கி பண்ணலாம். அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் ரீலோட் ஆகும். ரீலோட் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு கீவேர்டா போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். பக்கத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லி சைன் இன் Tubebuddyன்னு காட்டுது. இந்த Tubebuddy நம்ம சக்சஸ்ஃபுல்லா சைன் இன் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டேஷ்போர்ட் இருக்கு, பிளேலிஸ்ட், கமெண்ட். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம யூடியூப்ல இருக்கிற அந்த கண்ட்ரோல் தான் இது. இங்க இருந்தே நம்ம யூடியூப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரோலும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைரக்டா இது யூடியூப் தான் போகும். அடுத்து பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன் டூல்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் Tubebuddyயோட அஃபிஷியல் டூல்ஸ். இது எல்லாமே இந்த டூல்ஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா வெப்சைட் டூல்னு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் டூல் எதுக்குன்னா நம்ம இப்போ Tubebuddy அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்ட மட்டுமா அதுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம சேனலோடைய லான்ச் பேட் பார்க்கலாம், ஹெல்த் ரிப்போர்ட், வேல்யூவேஷன், காம்படிட்டர், பிராண்ட் அலர்ட், ஏபி டெஸ்ட், ரிட்டன்ஷன் அனலைஸ்னு சொல்லிட்டு பேக்கப்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருக்கிற மெத்தட் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம இதை ஃப்ரீ வெர்ஷன்லயே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நாம ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்ம போயிட்டோம்னா நம்ம இதை பை பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நாம செய்யற எல்லா விஷயத்தையுமே இவங்க நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இவங்க ஃப்ரீயா பண்ணுவாங்க எதிர்பார்த்தா ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. நமக்காக ஒரு குறிப்பிட்ட டூல் மட்டும் தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. மீதி எல்லாமே நம்ம பிரீமியம் பே பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிகினரா இருக்கும்போது ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேஜரா இருக்கிற டூல் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்க மைனரா உள்ள இறங்கி செய்யும்போது கண்டிப்பா நீங்க பிரீமியம் பே பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டார்டிங் சைடு நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Tubebuddyல நார்மலா பார்த்தோம்னா இந்த டூல்ஸ், மெசேஜ், இண்டஸ்ட்ரி நியூஸ், மில்லியன்ஸ் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் மேல கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓவரால் தான். பட் இந்த டூல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுத்துருக்காங்க. இது இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கீவேர்டு இது. அடுத்து பார்த்தோம்னா கிளிக் மேக்னெட், தம்ப்நெயில் ஜெனரேட்டர், ஹெல்த் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ல இருக்கு. நாம இந்த ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரியும்.
ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற இந்த முக்கியமான டூல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ டாபிக் பிளான் 3வது இடத்துல இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ்னா இதில் வந்து ஆட் நியூ டாபிக் கொடுத்துட்டு இப்போ வந்து சடனாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணும், நாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் தோணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம எந்த மாதிரி வீடியோ டாப்பிக்கில் இந்த வீடியோஸ் நம்ம மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் போது கொண்டு வந்து நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டியூபடின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதில் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி காட்டிடும், கரண்ட்டில் காட்டும், அதாவது கரண்ட்டில் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் இதை பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும், நாம் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம்னா நம்ம கீவேர்ட் எக்ஸ்ப்ளோர் கொடுக்க போகிறோம். இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோர் எது யூஸ்னா இந்த டியூபடி எக்ஸ்டென்ஷன்லேயே இருக்கிற முக்கியமான ஒரு டூல்னு பார்த்தோம்னா இந்த கீவேர்ட் எக்ஸ்ப்ளோர் தான். நமக்கு வந்து ஒரு விஷயம் தோணுதுன்னா அந்த விஷயத்தை நம்ம டைப் பண்ணும்போது இந்த விஷயத்தை சம்பந்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளோட காம்படிஷன் என்ன, அதில் வியூஸ் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்க, நம்ம எந்த மாதிரி டேக் அண்ட் டைட்டில் கொடுக்கலான்றது எல்லாமே இதை சொல்லிடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டியூபடின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டியூபடின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணோன்னு கீழே சஜஷனில் நிறைய காட்டுது. இதே மாதிரி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ண கூட சஜஷனில் நிறைய காட்டும். பட் அந்த மாதிரி சஜஷன் கீவேர்டுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ பவரில் இருக்கு, எவ்வளோ வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அதுக்கு வராங்கன்றது உங்களுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது எவ்வளோ வியூஸ் வருது, உங்களுக்கு வீடியோஸ் எப்படி ரேங்க் ஆகுன்றது தெரிஞ்சிடும். உங்களுக்கு காம்படிஷன் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரி கீவேர்டு போட்டால் நீங்கள் காம்படிஷன் முந்தி வரலான்ற எல்லா ஐடியாவும் இது கொடுத்துடும். சர்ச் வால்யூம் மற்றும் காம்படிஷன் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சாலே போதும், நாம வந்து எந்த கீவேர்டு யூஸ் பண்ணலான்றது நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் டியூபடின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளோர் கொடுத்த உடனே என்ன வருதுன்றதை பாருங்க. இதில் வந்து நம்மளுக்கு சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். கீழே பாருங்க, இந்த இடத்துல சர்ச் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கு, அதாவது எக்ஸலண்டா இருக்கு. அதுவும் நிறைய பேர் சர்ச் பண்றாங்க இதை பத்தி. அதுக்கான வீடியோன்னு பார்த்தோம்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, அதனால இது வந்து பூர்ன்றதுல இருக்கு. ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா அது வந்து எக்ஸலண்டா இருக்கு. பட் ஓவரால் ஸ்கோர் பார்த்தோம்னா 10 தான் கொடுத்துருக்காங்க. நாம இந்த ஸ்கோரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், இந்த கீவேர்டை நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்கோரை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா இப்போ வந்து ஒரு ஸ்மால் கீவேர்டு இருக்கும்போது அதோட பவர் எவ்வளவு இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, லாங் டெயில் கீவேர்டை நீங்க மூவ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல நான் டியூபடி டியூட்டோரியல் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய சர்ச் வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டியூபடி ஃபுல் டியூட்டோரியல் தமிழ்னு கொடுத்துருக்கேன். இந்த லாங் டை கீவேர்டில் என்னோட ஸ்கோர் பார்த்தோம்னா 41 தான் கொடுத்துருக்கு. சர்ச் வால்யூம் பாருங்க, யாருமே அதை பற்றி சர்ச் பண்ணவே இல்லை, அதனால தான் அதோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. பட் காம்படிஷனும் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நான் 41 மேக் பண்ணி போடலாம்னா ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா அந்த இடத்துல சர்ச் வால்யூமே இல்லை. அதனால இதை மேக் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், இது யாருமே அதிகமாக பார்க்கவும் மாட்டாங்க. பட் நீங்கள் ரிலேட்டட் கீவேர்ட்ஸாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்லாம் பாருங்க, யூடியூப்ல எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்க, காமன் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்றது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கான காமன் டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காட்டிடுச்சு பாருங்க. நீங்கள் ஹவு டு யூஸ் டியூபடின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டியூபடி டியூட்டோரியல், டியூபடி ஃபார் யூடியூப், இதெல்லாமே இங்கே ஹை சர்ச் உள்ள காமன் டேக்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம இதையும் எடுத்து நம்ம டேக் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ரிலேட்டட் சர்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போன வீடியோலே பார்த்துருக்கோம். பட் இதில் பார்த்தோம்னா நம்ம ரிலேட்டடாக நம்ம போடுற இந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ எல்லாமே எங்கள் சைடில் காமிச்சிடும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒன்று தான் காட்டுது. பட் மற்ற கீவேர்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு கீவேர்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனில் நிறையா காட்டும். அந்த சர்ச் ஆப்ஷனில் இருக்கிறத கூட நீங்கள் எடுத்து கீவேர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை கூட நீங்கள் எடுத்து டேக்கில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே பார்த்தோம்னா சம்மரிக்கு பக்கத்தில் ரிசல்ட் இருக்கும். இந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த கீவேர்டை வந்து யார் பவர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த யூனிக் டெக் தமிழ்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட காம்படிஷன் பார்த்தோம்னா இப்போ இவங்க தான். ஸோ இவங்க எப்படி மேக் பண்ணி போடுறான்னு பார்த்துட்டு நம்ம அதோட குவாலிட்டியை மேக் பண்ணி போட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ வைரல் ஆகிடும். ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து உட்காந்துடும். பட் இவங்க எப்படி பண்ணிடுறான்னு பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி போடணும். இதை நம்ம எப்படி பண்ணலான்றத நான் அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த டூல் தான் இந்த SEO ஸ்டுடியோ. அதாவது இந்த SEO ஸ்டுடியோவில் போயிட்டோம்னா நம்ம டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் நம்ம எல்லாமே அங்கேயே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டு நம்ம தம்ப்நெயில் நம்ம எப்படி வைக்கலாம்ன்றத அதிலே பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், SEO ஸ்டுடியோ கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு உள்ள போன நம்மளுடைய டைட்டில் கேட்குது, நாங்கள் நம்மளோட டைட்டில் இங்கே கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த SEO ஸ்டுடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே நம்மளோட கீவேர்டை நம்ம பேஸ் பண்ணோம். ஸோ நம்ம கீவேர்டை நம்ம வந்து இங்கே டைப் பண்ணிட்டோம்னா ஸ்டார்ட் என்ற பட்டன் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் என்ற கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டுடியோ வந்து எப்படி இந்த கீவேர்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில், ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ நம்மளோட ஸ்கோர் நம்மளுக்கு பார்த்தோம்னா 62 இருக்கு. மேலே பார்த்தோம்னா டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், தம்ப்நெயில், அப்ளை டு வீடியோன்னு இருக்கு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இதில் கீழே பார்த்தோம்னா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டிக் ஐக்கான் கொடுத்துருது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல பாருங்க இன்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம மாடிஃபை பண்ணணும். இங்கே வந்து பார்த்தோம்னா டார்கெட் கீவேர்ட் நேச்சுரலி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம வேறு எதனா ஒரு கீவேர்ட் நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல கீவேர்டை கொஞ்சம் நம்ம எக்ஸஸ் சேர்ப்போம். எக்ஸஸ் சேர்த்து பார்க்கலாம். இப்போ நம்ம கீவேர்டு எக்ஸஸ் சேர்த்தோன்னே பாருங்க என்னோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கீழே வந்து அந்த இன்ட் ஐக்கன் போயிட்டு டிக் ஐக்கன் வந்துருச்சு. ஸோ கீழே அது கீழே இன்னொரு இன்ட் ஐக்கன் கொடுத்துறாங்க. அது என்ன கொடுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா பார்ஷியலி மேட்சஸ் வித் யுவர் டார்கெட் கீவேர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். நம்ம மேலே என்ன கொடுத்தோமோ அப்படியே எடுத்து கீழே கொடுத்தாதான்
நம்மளுடைய ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற அந்த இன்ட் ஐக்கன் போயிட்டு டிக் ஐக்கன் வந்துருச்சு. நம்ம வந்து டைட்டில் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் ஆகும். பேஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து SEO நல்லா நடக்கும். இங்கே ஸ்கோர் பார்த்தோம் 95 வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி மோஸ்ட்லி நம்ம பண்ணாலே நம்மளோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தோம்னா டேக் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த டேக் பார்த்தோம்னா நம்மளுடைய கீவேர்டுக்கு ஏற்ற பவர்ஃபுல் டேக் இங்கே கொடுத்துருவாங்க. நம்ம அதே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி டெக்னிக்கலாக இன்னும் நம்ம பவர்ஃபுல்லான கீவேர்டு எடுக்கலாம்ன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுங்க. இங்கே பார்த்தோம்னா தம்ப்நெயில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணியிருப்பீங்க. தம்ப்நெயில் வந்து நம்ம கேன்வாவில் போய்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம். கேன்வா அண்ட் பிக்சல் ஆப்பில். ஸோ கம்ப்யூட்டர் மூலமாக யூஸ் பண்ணுறவங்க கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் மூலமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து பிக்சல் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயில் மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதாவது கீழே வந்து அப்லோட் தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தம்ப்நெயில் வந்து உங்களோட காம்படிட்டரோட எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இந்த இடத்துல காட்டிடும். உங்களோட தம்ப்நெயில் எப்படி இருக்குது, உங்களோட காம்படிட்டரோட தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் இதிலே காட்டிடும். இதே நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸாக பார்த்துக்கலாம். இந்த தம்ப்நெயில் வந்து CTR அடிப்படை இயங்குது. இந்த CTRக்கு வந்து தனியாக ஒரு டூலே இருக்குது. AB டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டூலே இருக்குது. அந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்து இதில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அடுத்து வந்து நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே சேவ் டு டிராஃப்ட்னு கொடுத்துருவாங்க. அதாவது கிரேட் ஜாப், யுவர் ஆப்டிமைஸ் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டேக்காக ரெடின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம 3 விஷயத்தை இங்கே ரெடி பண்ணிட்டோம். இங்கே நம்ம சேவ் டிராஃப்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த எல்லா டிராஃப்ட்டும் இங்கே இருக்கும். மேலே பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கீவேர்டு வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இதை கூட நம்ம கொண்டு போய்ட்டு நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி நான் எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் யூடியூப்லன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா இதை கேன்சல் கொடுத்துட்டு நம்ம வேறு என்ன டூல் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேக் லிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா நாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் மேக் பண்ணுவோம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணும்போது நம்ம ஒரு வீடியோக்கு ஒரு கீவேர்ட் செட்டப்பும் இன்னொரு வீடியோக்கு வேறு கீவேர்ட் செட்டப்பும் நம்ம வச்சிருப்போம். நம்ம ஒவ்வொரு டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம தனித்தனியாக போயிட்டு கீவேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இங்கே ஆட் லிஸ்ட்டை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் நீங்கள் லைனாக நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் பண்ணி வச்சுன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் டேகை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல காட்டும் டேக் லிமிட்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த டேக் வேணுமோ அந்த டேக் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டேக் வந்துடும். அந்த 500 கேரக்டருக்கு தேவையான அந்த கீவேர்டு வந்து மொத்தமாக அங்கே வந்து இறங்கிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் சேவாக இருக்கும். இந்த டியூபடி எல்லாமே ரொம்ப டைம் சேவ் பண்ணுறது தான் உருவாக்குனது. அது இல்லாமல் நம்மளுடைய ரேங்கிங்கும் அதிகமாகணும், SEO பர்ஃபெக்டாக ஆகணும், வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இவங்களுடைய கான்செப்ட் இதுதான். மக்களை வந்து அதிகமாக அலைய வைக்காம அவங்களுடைய வேலையை நம்ம எளிமையாக செய்யலாம். அவங்களுடைய வேலைனால கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது மட்டுமா தான் இருக்கணும், மீதி எல்லாமே நாம பண்ணிக்கலாம். பட் நாம பண்ணி தரும்போது அதுக்கான குறிப்பிட்ட ஒரு % பேமெண்ட் வாங்கிக்கலாம்ன்றது அவங்களோட ஐடியாஸ். பட் நாம வந்து ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணலாம், பெய்டு வெர்ஷன் நம்ம போக போக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டூல் என்ன பார்த்தோம்னா பெஸ்ட் டைம் டு பப்ளிஷ். ஸோ நம்ம எந்த டைமில் நம்ம பெஸ்ட்டாக நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து studio.youtube.com நம்ம அனலிட்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம எந்தெந்த டைமில் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்காங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்க வியூஸ் குரோயிங் ஒரு ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட சேனல் வீடியோஸோட வியூஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய காம்படிட்டர் ஆடியன்ஸ் எதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேனலோட லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூல் வந்து யூடியூப்ல தனியாக இருக்கு. இதுக்கு நீ வந்து டியூபடியில் தான் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் கூட போய் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கிளிக் மேக்னெட் இருக்கு. இந்த கிளிக் மேக்னெட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா பிரீமியம் மஷினில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகினிங் ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த கிளிக் மேக்னெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணிக்கிற எல்லா வீடியோஸும் அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம இதில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்றதை நம்மளுக்கு சொல்லிடும். அப்படி சொல்லிச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம எந்த வீடியோலாம் நம்மளுக்கு ரேங்க் ஆகாமல் இருக்கும் அந்த வீடியோலாம் நம்ம திருப்பி ரேங்க் ஆகி யூடியூப்ல சென்ட் பண்ணுறது இது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த கிளிக் மேக்னெட் வந்து நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கும். எந்த மாதிரி வீடியோ நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்ம வைரலாக கொண்டு போய் விடலாம்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கிளிக் மேக்னெட்டோட வேலை வந்து அதுதான். அதனால் அதை ப்ரீமியம் வச்சிருக்காங்க. நம்ம இது வந்து பே பண்ண மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து டியூபடி எக்ஸ்டென்ஷனோட அந்த டூல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டியூபடி அக்கௌண்ட்குள்ள வந்து இதில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டியூபடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தோம்னா நம்ம சேனலில் இருக்கிற பிராண்ட் அக்கௌண்ட் எல்லாமே இங்கே காட்டுது. இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டில் என்னுடைய சேனல் எதுவும் நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அண்ட் இன்சைட்டில் பார்த்தோம்னா ஹெல்த் ரிப்போர்ட் இருக்குது. இந்த ஹெல்த் ரிப்போர்ட் கிளிக் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் நம்ம சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கீழே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, டிராஃபிக் சோர்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது, நமக்கு எந்த மாதிரி கீவேர்டு வந்து வருதுன்றது நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இது எல்லாமே கூகுள் அனலிட்டிக்ல கிடைக்கும். பட் இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா சேனல் வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேனல் வேல்யூவேஷன் எதுக்குன்னு பார்த்தோம்னா
நம்மளுடைய யூடியூப் சேனல்கிட்ட ஸ்பான்சர் பண்ண வருவாங்க. ஸோ ஸ்பான்சர் பண்ண வர இன்ஃப்ளூயன்சர் நம்மளுடைய சேனலோட வேல்யூ எவ்வளோன்றது நம்ம இதை அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நான் இன்னும் கனெக்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன். பட் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ரீ வெர்ஷனில் பண்ண முடியாது, ஒரு ப்ரோ வெர்ஷனில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதை தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ரிட்டென்ஷன் அனலைசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் எவ்வளோலாம் நம்ம ரிட்டென்ஷன் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ செகண்ட் வந்து அவங்க வந்து ரிட்டென்ஷன் ஆடியன்ஸ் வராங்கன்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சா கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா யூசர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஆக்ஷன் ஆஃப் கேட்டகரி, இதில் வந்து ப்ரொமோஷன் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், டேட்டா அண்ட் ரிசர்ச் எவ்வளோ பண்ணியிருக்கோம், வீடியோட SEO எவ்வளோ இருக்குன்றது பாருங்கள். இந்த கிரீன் கலர் இருக்குது தான் வீடியோ SEO. ஸோ இது 75% நம்ம SEO கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸோ பல்க் ப்ராசஸ் இருக்குது, ப்ராடக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதை கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம்னா செக்லிஸ்ட் இருக்குது. இந்த செக்லிஸ்ட் எடுக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கும். இதில் பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொன்றா படித்து பார்த்தோம்னா நம்ம எந்த மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணால் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும், ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக வீடியோஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து எல்லாம் டிக் பண்ணி வச்சுட்டோம்னா, சப்போஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம எதனா ஒரு மிஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து அலர்ட் வரும் நமக்கு. அதாவது நீங்கள் வந்து கார்டு மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து செப்பரேட்லி கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து சாப்டர் கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு அலர்ட் வரும். பட் இது எல்லாமே பிரீமியம் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ஆக்டிவ் மானிட்டரிங் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் யூ மஸ்ட் பி அப்டேட் த லெஜெண்ட் லைசன்ஸ். நாம வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதில் என்ன தப்பு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க, அப்படின்னா டியூபடி இருந்து அலர்ட் வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. பட் இது வந்து லெஜெண்ட் வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷனில் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பெய்டு வெர்ஷன் தான். ஒரு சில ஆப்ஷன் மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, மீது எல்லாமே பெய்டு தான். பட் இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அதாவது கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணால் போதும், SEO யூஸ் பண்ணால் போதும், அடுத்து வந்து டேக் யூஸ் பண்ணால் போதும், டாபிக் பிளானர் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டுமே பிகினராக வர யூடியூபருக்கு இதுவே போதும். நீங்கள் வந்து ப்ரோ யூடியூபராக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தோம்னா சர்ச் ரேங்க் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கீவேர்ட் டு ட்ராக்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கீவேர்டு போட்டிருக்கீங்க, உங்கள் காம்பீட்டர் வந்து எந்த கீவேர்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு கம்பேர் பண்ணி கீவேர்டோட ட்ராக் கொடுக்கும். பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரேங்கிங் ரிப்போர்ட் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ரேங்கில் இருக்கீங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி மேக் பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியா தான் இதில் கிடைக்கும். நீங்கள் வியூ ரிப்போர்ட் கொடுத்துட்டு உங்களுடைய வீடியோக்கும் உங்கள் காம்பீட்டரோட வீடியோக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்றது நீங்கள் இதில் அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போட்டு போகலாம். இந்த காம்பீட்டர் ஸ்கோர் கார்டில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் இது வந்து நம்ம எது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாமே லெஜெண்ட் வெர்ஷன் தான் யூஸ் ஆகும். பட் இதில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தோம்னா பிராண்ட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்ட் அலர்ட் எதுனா உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுத்து தான் இது. அடுத்து ஏபி டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபி டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய தம்ப்நெயிலுக்காக கொடுத்துருக்காங்க. உங்கள் தம்ப்நெயிலே எந்த தம்ப்நெயில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் எந்த தம்ப்நெயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஏபி டெஸ்ட்ன்றது. ஸோ இந்த ஏபி டெஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். அது வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது பிரீமியம் வெர்ஷன். அது இந்த ஏபி டெஸ்ட்டில் வந்து தம்ப்நெயில் CTR டெஸ்ட்னு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா மெட்டாடேட்டா டெஸ்ட்னு இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணாலே போதும், எத்தனை டேஸ்க்குள்ளே எவ்வளோ உங்களுக்கு வியூஸ் வருது, எவ்வளோ கிளிக் வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தோம்னா நார்மல் தான், பேக்கப் பண்ணி எக்ஸ்போர்ட். நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை நீங்கள் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். தேவைன்னா நீங்கள் பேக்கப் பண்ணதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்து ப்ரொமோஷன் மெட்டீரியல், நீங்கள் வந்து பிளாக் அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் இருக்கிற எம்பெடட் கோட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டப்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நார்மலாக உங்களுடைய டீட்டெயிலு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, உங்களுடைய ஐடி என்ன, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். பேசிக்காக நம்மளோட ஃபோனில் எப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த டியூபடி ஐக்கனில் ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூபடி வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினராக வரவங்க நான் முன்னாடியே சொன்ன அந்த கீவேர்ட் டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸாக யாரெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் சூப்பராக தெரிக்க விடலாம். அதிகமான ப்ரோ யூடியூபர் எல்லாமே இந்த மாதிரி செட்டப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் நுணுக்கமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் அவங்களோட வீடியோஸ் வந்து ஈஸியாக SEO ஆகிடுது, அதிகமான ரேங்கிங்கில் கொண்டு வந்தது. உங்களுக்கான போட்டியாளர் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அவங்களாம் எந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீடியோஸை மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.